ஹலோ மக்களே 622வது எபிசோட்ல வரலாம். போன எபிசோட் பார்த்தா சீசருக்குள்ள அடிச்சு லூஃபி ஏர்ல பறக்க விட்டுருப்பான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. பேபி ஃபைவ் குரூப் வந்து சீசரை வந்து காப்பாத்தி கூட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம உசப் அவனை திரும்பி கேப்சர் பண்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா திரும்பி G5 சோல்ஜர்ஸ் தான் கட்டுறாங்க. நடுவில் ஒரு பெரிய கோடு போடுறானுங்க. டே பைரட்ஸ்களா, இந்த டேங்கர்ஸ் உங்களுக்குள்ள தான் இருக்கலாம், ஆனா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம், இதை நீங்க தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புரூக்கும் சாஞ்சியும் சேர்ந்து ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே என்னடா இங்க குழந்தை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அதுக்குள்ள நேரம்லாம் கிடையாடா, பைரட்ஸ் கூட நம்ம எப்போ ஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள வாய முடிவுக்கு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் அந்த சோல்ஜர்ஸ்கள்லாம். டே G5 பேசிக் வந்து இப்போ தான் கனெக்ஷன் கொடுக்க பார்த்துருக்கேன், அங்கிருந்து எப்போனாலும் கான்டாக்ட் வரலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்க நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. டே ப்ரௌன் பீரியடு, நீ நாளா இனிமேல் நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சீசர் வந்து எங்களுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா இப்ப எல்லாம் சரியாகி இந்த கவர்மெண்ட் எங்களை சரி பண்றேன்னு சொல்லிருக்காங்க, அது மாதிரி அவங்கள்ட்ட நான் அரெஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே முகிவரா, அந்த கோடை தாண்டக்கூடாதுன்னு சொன்னோம்லடா, எதுக்குடா தாண்டி வந்து சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே இந்த கோடுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, உன் வேலையை போடான்னு சொல்றான் லூஃபி. ப்ரௌன் பீரியட் சொல்றான், ஏதோ ஒண்ணு நான் இங்க இருந்து ஜெயிலுக்கு போறதுக்குள்ள இந்த சீசரை கேப்சர் பண்ணிட்டீங்களே அது எனக்கு போதுன்னு சொல்றான். பார்த்தா பேபி ஃபை பஃபலோ சீசர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க, ஆனா சீசர் கதையை முடிச்சு ரொம்ப நன்றி லூஃபின்னு சொல்றான் அவன். லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இங்க ஒரு பக்கம் ப்ரூக் கேட்கறான், டே நமக்கு என்னதான்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் புரியலன்னு சொல்றான் ப்ரூக்கு. டே ஒரு ஸ்டவ் ரெடி பண்றோம், இதுல ஒரு பெரிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டா, ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுல டே கிண்ணிமோனு நீ என்னடா அப்படி உறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வர அழ ஆரம்பிச்சிட்டான். கிண்ணிமோனோ உறைஞ்சு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா G5 சோல்ஜரை வச்சு நம்ம உசப் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். டே இந்த ஸ்டெம் எல்லாரும் கனெக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தா நாமி டஷிக்கி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது நேவிட்ட வந்து இந்த குழந்தைகளை கொடுக்கணுமா அப்படியான்னு சொல்லி கேட்கறா. அவளும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, கவர்மெண்ட் கூட இருந்தவன் தான் நம்ம சீசரு, அவனே கெட்டவனா தான் இருக்கான், உங்களை நம்பிலாம் நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் மோசமான ஆளுகளை ஒரு குழந்தைகளே வந்து இவ்வளவு பாதிக்கப்பட வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த குழந்தைகளை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு ஒன்னா நம்பிலாம் எப்படி நாங்க தர முடியும்னு சொல்லிட்டு நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி கண்ணை மூடி பேசிட்டு துறக்கக்குள்ள பார்த்தா என்னைய மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டஷிக்கு தலை குனிய ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிடுதோம், இவங்களை குணப்படுத்த வேண்டியது எங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வேக பங்கோட அசிஸ்டண்டா கேட்டு இதை நாங்க பூரணமா குணப்படுத்தி கொடுப்போம், அந்த பேரண்ட்ஸுக்கும் நாங்க சேஃபா அந்த குழந்தைகளை சேர்ப்போம், நீங்க எங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டு டஷிக்கு அழுதுகிட்டே இருக்கா. அந்த குழந்தைகளை நம்பி விட்டுட்டு போங்கன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி சோப்பரை தான் காட்டுறாங்க. இந்த அந்த பில்டிங்குள்ள அப்படி என்னதாண்டா பண்ணான்னு சொல்லிட்டு நுழைஞ்சு ஒரு ஏரியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கான் நம்ம சோப்பர். என்னதாண்டா பண்ணான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா அங்க வந்து சத்தம் கேக்குது, வேகமா ஓடி வரான். ஓடி வந்துட்டு பார்த்தா லாங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சோப்பர் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். டே சோப்பர் நீ என்னடா பயந்து ஓடி வரன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கட்டுக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து டே லூஃபி அவனை நீ தானே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். யாரான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவன் ஒரு ட்ரஃபலகர்லாடா, அவனை தாண்டா, அவன் ஒரு கொலகாரன், அவனை தாண்டா நீ சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இங்க என்னன்னு பார்த்தா கிண்ணிமோன் அப்படி சாஞ்சிட்டான். எவன்டா மர்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ட்ரஃபலகர்லான்னு சொல்றான் அவன். டே நான் ஒருத்தனை கொண்டுட்டா, கிண்ணிமோனை சாகடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா உடஞ்சு துண்டு துண்டா போயிட்டான். டே இவனடா துண்டு துண்டா ஆயிட்டான்னு சொல்லிட்டு செதறிட்டானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. உடஞ்சு முடிஞ்சோடனே பார்த்தா மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு கிண்ணிமோனு கத்திக்கிட்டே எந்திக்கிறான். அடிச்சு பறக்க விட்டானுங்க அவனுங்க. டே இவன் என்னடா உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே இவன் செத்துட்டான்னு சொன்னீங்க, இவன் விட்டா உயிரோட வந்தான், பேயா இருப்பானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்வனை பாருடா, கேஸால பாதிக்கப்பட்ட உயிரோட வந்து நின்றுகிட்டு இருக்கான்டா, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க G5 சோல்ஜர்ஸ்லாம். மோமோனோஸ்கி அப்படி கிண்ணிமோனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். சடனா புகையா மறைதான். டே கிண்ணிமோன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அப்பான்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கி கத்துறான். பார்த்தா பாக்கே டிஃப்ரெண்டா இருக்காம. மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு கிண்ணிமோன் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பான்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வரான். மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு கிண்ணிமோன் கேட்ச் பண்ணிட்டான். டே நீ உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோமோனோஸ்கியா அப்ப இவன் ஹியூமன் தானான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். கிண்ணிமோன் சர்ச் பண்றது ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு அது இதுதானான்னு சொல்லிட்டு புருக்கு கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அது இதுதானா, ஆனா இவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா தலைமையில ஒரு கள்ள தூக்கி வச்சுட்டு பூஃப்னு சொல்றான். அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வருது. என்னன்னு பார்த்தா கிண்ணிமோனோட பையன் வானோ கிங்டத்துல இருந்து வந்திருக்கான். உண்மையிலே ட்ரூ வானோ கிங்டத்துல உள்ள வந்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல மோமோனோஸ்கி சாஞ்சிரவே செஞ்சுட்டான். எனக்கு பசிக்கலன்னு சொல்றான் அவன். மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சோப்பரா கத்திக்கிட்டு வரான். டேய்லா வெளியே வாடா, அந்த குழந்தைகளை நீ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கத்துறான். இந்த விஷயத்துக்காண்டி தானே உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த குழந்தைகள் 2 துண்டா வெட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பேசிக்கிட்டு இருந்ததுல சோப்பர் கத்திக்கிட்டு உள்ள வரான். ஆனா எல்லாருமே சரியா தான் இருக்காங்க. என் உடம்புல வந்து ஒரு இது இருந்துச்சு, அதை யாரும் வெட்டிட்டாங்க, அது இப்போ கரலா இல்ல, என் உடம்பு இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு வரானுங்க. இப்ப நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா மோக்கா என்ன முழிச்சு பார்க்கல, ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் கெட்டவன் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு மோக்கா, நீ இப்படி ரத்த வந்து எடுத்து சாஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. ரக்கூன் சார், இந்த மோக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, அவ நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்றான் சோப்பர். உடனே சோப்பர் சரியானு சொன்னாலும் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் டச்சிக்கு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா. இனிமேல் நேவி எல்லாத்தையும் பாத்துக்கிடும், உங்களை காப்பாத்தி கூட்டு போக வேண்டியது எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு டச்சிக்கு சொல்றா. நேவியா, நீங்க எல்லாம் பாக்க மோசமான இல்ல, சரி அந்த ரோபோட்டு அந்த ஸ்பைரல் ஐப்ரோக்காரன் அவங்களெல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அந்த குழந்தைங்க. அதுக்கப்புறம் உசப்பா தான் காட்டுறாங்க. சாஞ்சி என்ன சாப்பிட்றா செய்யற, ரொம்ப மணக்குடா சூப்பரா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல நாமியை தான் பாக்குறாங்க. நாமியே சிரிச்சு அந்த பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கா. ஆமா நேவி, நீ டீல் பண்ணிட்டியா நாமின்னு சொல்லிட்டு உசப் முன்னாடி வரான். ஆமாடா நான் டீல் பண்ணிட்டேன், இனிமேல் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம எல்லாம் பைரட்ஸ், நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே போதுன்னு சொல்றாவா. என்னைக்குமே நல்லவங்க நல்ல பேர் எடுத்துட்டு போயிடணும் அப்படித்தானே, சரி அவங்களே எடுத்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இங்க டச்சிக்கே தான் காட்டுறாங்க. அந்த ஃபீமேல் சோல்ஜரை நான் பார்த்தேன், அவ மனசு மென்மையான மாதிரி இருக்கு, அவ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு சொல்றான் நாமி. உங்க அம்மாவும் நேவியில உள்ளவங்கனால நீ அவளை ஏத்துக்கிட்ட அப்படித்தானு சொல்லிட்டு கேட்கறான் உசப்பு. ஆமான்னு சொல்றான் நாமி. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாஞ்சி தான் காட்டுறாங்க. நியூ காமா டெம்போன்னு சொல்லிட்டு வேற லெவலா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் உங்களுக்காண்டி ஒரு சூப்பு மாசா செஞ்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான் அவன். அதை தூக்கி மோமோனஸ்க்கு கண்மடத்துக்கு வைக்கிறான். டே எனக்கு பசிக்கிடா, சாஞ்சி சாப்பாடு என்னைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதுக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மோமோனஸ்க்கு அப்படி தூக்கி தலைமலத்துக்கு வைக்கிறான். டே எனக்கு ஒன்றும் பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே குழந்தை ஒழுங்கு முறையாக சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் வயிற்றுல சட்டை வருது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கின்னி மோனும் அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது உண்மையிலே சூப்பராக இருக்குது, என்னோட எனர்ஜி எல்லாமே எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். சூப்பராக இருக்குது, இப்படி ஒரு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மோமோனஸ்க்கு அவங்களோட மென்மை தனத்தை வந்து நம்ம ஏத்துக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க, அவங்கள நம்ம நம்பலான்னு சொல்றான் கினிமோனு. இவ்வளவு நேரம் வந்து நீ வந்து எதையுமே சாப்பிடவே இல்லை அப்படித்தானே, எனக்கு வந்து தெரியும் உன்னை பத்தி, நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான பையன்டா, இனிமேல் எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, இதை சந்தோஷமா நீ சாப்பிடா மோமோனஸ்கின்னு சொல்றான். சரி அப்பான்னு சொல்லிட்டு மோமோனஸ்கி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அழுதுகிட்டே சாப்பிட எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது பாக்கே சூப்பரா இருக்கும் பொழுக்கடான்னு சொல்லி லூஃபி பாஞ்சு வாரான். இதுல ஒரு பக்கம் குழந்தைங்கலாம் அங்கிருந்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து சாஞ்சி வைக்கிறான். என்னடா நல்ல கோடு கெட்ட கோடு சொன்னீங்க, சாப்பிட மட்டும் வந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாத பிரதர், வா நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி ஜி5 சோல்ஜர்ஸ் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. டே அந்த டேங்கர்ல சாக்கே இருந்தா எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்றான் சோரோ. சரின்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்புறம் ட்ரஃப்லகர்லாம் வரான். டே முக்கிய வரான், நம்ம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, நம்மளை தேடி ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்கான், நம்மளுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்றான். உண்மையான்னு சொல்லி லூஃபி பாக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் குரூட்ட சொல்லி இங்க இருந்து நம்ம கிளம்புவோம்னு சொல்றான். லூஃபி சீரியஸ் ஏறிட்டான். டே காய்ஸ், எவனோ ஒருத்தன் சீக்கிரம் வரப்போறானா, நம்ம இதெல்லாம் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும், பார்ட்டியை போடுங்கடா, நம்ம வேகமா கிளம்புவோம்னு சொல்றான். லாஸ் எதறிட்டான். இவன் ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு இங்க என்னன்னு பார்த்தா மோமோனஸ்க்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்குமே வாரியர் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு டே மோமோன்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சி சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபியை பார்த்து மோமோனஸ்கி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கின்னி மோனும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அழகு கொண்டாடுறானுங்க. ரோபோட்டை காமிச்சு உசப்பு குழந்தைகள் எல்லாம் மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க சாஞ்சிய சாப்பாடு வேற உள்ள இருக்கு. டே ஏகப்பட்ட சாப்பாடு கிட்ட எல்லாரும் லைன்ல வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நேவி சோல்ஜருக்கு, பைரட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடை வேற லெவலா கொடுக்குறாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சோப்பரை தான் காட்டுறாங்க. மோக்காவா வந்து சந்தோஷமா சிரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்ல மோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சு கிடக்குறான் சோப்பர். அழுதுகிட்டே இருக்கான். சடனா மோக்கா முழிச்சு பாக்குறான். மோக்கான்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். அவளும் சந்தோஷமா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் நேவி சோல்ஜர், பிரவுன் பீரியட், நாமி, ரோபின் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோக்காவும் எஞ்சி வந்துட்டா. டே லா என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை சஸ்பெக்ட் பண்ணிட்டேன், இதை சாப்பாடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்மோக்கரை தான் காட்டுறாங்க. ஜி5 சோல்ஜர் வேகமா ஓடி வரானுங்க. என்னடாச்சுன்னு சொல்லி கேட்கறான். சார் நாங்க இந்த ஐலண்டுக்கு திரும்பி போக போறோம், சீசரை அடின்னு அடிச்சுட்டு வரைக்கும் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டுட்டோம், அந்த கேஸோட வீக்னஸ் நாங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எப்படா ஸ்மோக்கர் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு சீசர் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜெட் வேகத்துல இவனுங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரஃப்லகர்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஸ்மோக்கரும் லாவும் தான் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கே தெரியும், உன்ன மாதிரி பைரட்டுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நானே கீப் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஆனா வந்து நீ கொல்லுன்னு நினைச்சு கூட பாக்கல, நீ வந்து என்னை அமைதியா தான் இருக்க சொல்லியிருந்த, உன்னோட பிளான் என்னதான்டா பிளான் பண்ணிருக்க, முகிவரா கூட சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது முகிவர் அவனை யூஸ் பண்றானா, அவனை அட்வான்டேஜாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ கேட்கறான். ஒரு பக்கம் லா பழச யோசிச்சு பாக்குறான். டே எந்த 4 எம்பரர்லடா ஒரு எம்பரர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப லூஃபி கேட்டிருப்பான். அப்ப ஆல்ரெடி ஒரு எம்பரர் பேர சொல்லியிருந்திருப்பான். எம்பரர் நேம் கிங் ஆஃப் த பீஸ்ட் கைடோன்னு சொல்லியிருக்கான். கைடோன் தான் நாமி செதறி இருக்கா. எடுத்தோன்னு பெரிய தலையை அடிக்கலான்னு பாக்குறானுங்க. அப்பாடா எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லடா, ஆரம்பத்திலே சாங்ஸ் கூட சண்டை படம் வந்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். சரி ஆனா நான் 4 எம்பரரையும் அடிக்க பிளான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கைடோ கதையை முடியும்னு சொல்லிட்டு லூஃபி மாசா பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதோட முடியுதா சந்திப்போம். மறந்தாலும் பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.